Hi guys, welcome back to my channel. Thanks for watching my channel. This is me Jayashree here. As you all know, I am a first year medical student at UVGCM and இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கெட் ரெடி வித் மீனா லைக் என்னென்னா நான் வந்து சரி நியூ இயர் இருக்குது புது ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் லைக் அந்த ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி ஓகே நான் வந்து மேக்கப் போடுறதை உங்களுக்கு காட்டலாம், அதை வந்து நம்ம ஏன் காட்டாமல் இருக்கணும், இது வந்து நியூ வீடியோவாக இருக்கட்டும். கெட் ரெடி வித் மீ நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த லாக்டவுனில். சென்னையில் லாக்டவுன் இருக்குது, எப்படி போவீங்க எங்கே போவீங்கன்னா கெட் ரெடி வித் மீ நோவேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டிலே போட்டிருக்கேன். அதான் எங்கேயும் போகிறதுல வீட்லேயே தான் இருக்க போகிறேன், ஒரு வீடியோ பண்ண போகிறேன், இன்னும் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன். சரி ஓகே நம்ம ரெடி ஆகாத வந்து அப்படியே கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோ பண்ணி நம்ம அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிகிட்டே வந்து இந்த வீடியோ பண்ணலான் இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம். Meanwhile, ஹாப்பி நியூ இயர். ரொம்ப எனக்கு தெரியும் நம்ம வந்து இந்த 2020லேருந்து 2021 வரைக்கும் ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் அப்படி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்தாச்சு. கல் முள்ளான பாதை, கரடு புழனான பாதை அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையில் வந்து துவண்டு போயாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. நம்ம இவன் தான் எங்கே ரொம்ப அடி வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அவன் எல்லாருமே வந்து ரொம்ப அடி வாங்கியாச்சு. 2020 அண்ட் 2021 ரொம்ப மோசமாக போச்சு. பட் 2022 அப்படி இருக்காது. கடவுளை நான் வந்து நல்லபடியாக வேண்டிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஜாலியாக ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்க மாதிரி நம்ம நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் ஹாப்பி நியூ இயர் அகெயின். எல்லோரும் வந்து நல்லபடியாக இருக்கலாம் இந்த வருஷத்துலேருந்து. அண்ட் தென் வந்து எனக்கு ஒரு சில கோல்ஸ் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது சொல்கிறத விட செய்கிறது நல்லா இருக்கும். சொல்லிவிட்டு சொல்கிறத விட செயலில் காட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செயலில் காட்டலான்னு இருக்கேன். அண்ட் நம்மளது வந்து இந்த மாதத்துக்குள்ளே மானிட்டைஸ் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுளே மானிட்டைஸ் ஆகணும். நானும் வீடியோ கண்டென்ட் கொடுத்து தான் இருக்கேன், பட் வியூஸ் வர மாட்டேங்குது. மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பட் அதனால 2K வந்திருக்கு நம்மளுக்கு. பட் இருந்தாலும் என்னோடய க்ரோத் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். நானும் கான்டென்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் அதனால ரொம்ப ஹோப்ஃபுல்லி என் நம்பிக்கையை வந்து வச்சுட்டு தான் ஒரு விஷயமும் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ 2K இருக்குது. ஆக்சுவலி அதுவே ஒரு பெரிய பிளெஸிங். நம்மளுக்கு 2K இருக்குது. அது 3Kவாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதத்துக்குள்ளே நடக்குதான் பார்ப்போம். எந்த என்னோடய ட்ரீம் திங் வந்து பண்ணிவிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா இயர் பியர்சிங் பண்ணியிருக்கேன். இயர் பியர்சிங் வந்து நான் வந்து 8th ஸ்டாண்டர்டில் பண்ணேன். அது வந்து கன் ஷாட்டில் பண்ணனால ப்ராப்ளமேட்டிக் ஆகி அப்புறம் வந்து காதில் வந்து கீழோயிட்ஸ் மாதிரி வந்து காது வீங்கிடுச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ சொல்கிறேன்னு இருந்தேன். இப்போது வந்து அது வந்து தனியாக நான் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் சரியாகலை. இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. வீக்கில் இப்போ தான் அந்த ஸ்வெல்லிங் தான் லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு நல்லா ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னென்ன பண்ணணும், நான் என்னென்னலாம் பண்ணேன், எதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் கன் ஷாட்டில் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே அந்த வார்னிங் கொடுத்தேன். நோ கன் ஷாட் வார்னிங் கொடுக்குறேன் அவங்களுக்கு. நோ நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்தேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். திங் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாஷிங் யோர் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து செட்டாஃபில் கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து சம்மரில் வந்து நான் வந்து ஜெல் பேஸ்ட் போடுறேன்ல, அதை வந்து விண்டர்லேயே நீங்கள் எப்பவுமே 2 டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்று சம்மருக்கு, ஒன்று விண்டருக்கு. சம்மருக்கு வந்து ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்வெட் ஆகி மாதிரி ரொம்ப ஆயில் ரொம்ப செக்ரீட் ஆகும். ஓகேவா? அப்போது வந்து நீங்கள் வந்து ஜெல் பேஸ்ட் போடுறது நல்லது. என் ஸ்கின்க்கு ஜெல் பேஸ்ட் நல்லா சூட் ஆகும். ஏன்னா வந்து விண்டருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஸ்கின். அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப க்ரீமி பேசிக்ஸ் சீட்டஃபில் அந்த மாதிரி இல்லை வந்து அவினோ. நான் இப்போ அவினோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவினோ போட்டே பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் அந்தளவுக்கு ட்ரை ஆகுது ஃபேஸ் விண்டருக்கு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லாக்மே அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் சொல்லிட்டு மேக்கப் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, ஃபேஸ் வாஷும் பண்ணியாச்சு. அப்படி நான் இங்கே வந்து கண்ணாடி இங்கே இருக்குது, கண்ணாடி என்ன முன்னாடியே இருக்குது. அப்படியே எந்திரி வந்து எனக்கு வந்து சொல்லணும். ஆக்சுவலி என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பெஞ்சி வீடியோ பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பெஞ்சி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்சி வந்தார். எப்படின்னா வந்து நான் வந்து ஒரு ஐடியா வச்சு லைக் நான் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்தேன் பெஞ்சி வச்சு. ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் பெஞ்சி வச்சு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு அந்த பெஞ்சி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அப்புறம் என்ன பண்ணிட்டேன் வந்து லைக் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து டைம் இல்லை. அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு, என்னால் விக் வாங்க முடியல. இன்னும் இந்த வீடியோ கூட நான் வந்து என் ஹேரே வந்து மடித்து என் ஹேரை கிளிப்பு போட்டு நான் வந்து மீசை வரைஞ்சி பண்ணேன். பட் ஆக்சுவலி அப்போது வந்து என்கிட்ட மீசை இருந்துச்சு, அந்த மீசை வந்து பிஞ்சிருச்சு. லைக் என்னால் வந்து ஷாப்லாம் போக முடியல. நான் வந்து வீட்லேயே லைக் ஷாப் போக முடியல, அப்புறம் விக்லாம் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் டைம் இல்லை, அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் வந்துச்சு, அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் போக வேண்டிய வேலை வந்துச்சு. அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே எல்லாம் அந்த கேட்குறதுனா எப்போ எங்கே ஒரு கொஸ்டின் டேக் போட்டாலும் எப்போ எங்கே ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அந்த பெஞ்சி அங்கிள்ன்ற வார்த்தை வந்து டக்குன்னு வந்து இடிக்கிறதுனால சரி ஓகே பெஞ்சி அங்கிள் அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே, சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. அதே மாதிரி பண்ணேன், அதுக்கு நல்ல ரெஸ்பாண்டும் வருது. இன்னும் நிறைய ரெஸ்பாண்ட் வரதை வச்சு தான் நான் வந்து இனிமேல் பண்ணணுமா வேண்டாமா இன்னும் நிறைய லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது மண்டையில். எந்த வந்து நானும் போடுவேன்னா ஆக்சுவலி சொல்லணும் நான் வந்து ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். எனக்கு ப்ரைமர் போடுறதே பெரிய பெருசாக போட்டுக்க மாதிரி இருக்கும், அதனால ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். எப்பவுமே ஃபவுண்டேஷன் போட மாட்டேன். எந்த வந்து ஐ வில் ஃபில் மை ஐப்ரோஸ் வெட் அண்ட் ஒயிட்லேருந்து அல்டிமேட் ப்ரௌன் சொல்லிட்டு இந்த ப்ரோஸ் இருக்குல்ல, இந்த ப்ரோஸ் ஃபில்லர் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் இந்த ப்ரௌன் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பட்டாயாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேவலமாக இருக்கும். லைக் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேப் இருக்குதுன்னு பார்த்து அங்கே தான் மட்டும்தான் ஃபீல் பண்ணணும், அங்கே மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். தெரியுதா? எங்கெல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரோஸ் இல்லையோ லைக் ஐப்ரோஸ் இல்லையோ அங்கே மட்டும் ஃபீல் பண்ணுங்கள், மொத்தமாக ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் சம்திங் நான் வந்து நீல் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே ஐப்ரோஸ் இல்லையோ அங்கே மட்டும் போடுங்க, மொத்தமாக போட்டு அப்பிடாதீங்க. இந்த ஸ்பூலி இருக்குல்ல இதை வச்சு நல்லா நான் ஆக்சுவலி மஸ்காரோட பழைய ஸ்பூலி இருக்கும்ல, ஸ்பூலி வச்சு இது மாதிரி பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு ப்ரோ மேக்கப் பர்சன் கிடையாது, நான் வந்து நார்மலாக பண்ணுவேன். அண்ட் வந்து லிப்ஸை வந்து முன்னாடி வந்து பெட்ரோலியம் ஜெல்லி போட்டு மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லிப்ஸ்டிக்லாம் போகும்போது வந்து லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் என்னால் வந்து நீல் டவுன் பண்ணி உட்கார முடியல என்னோடய ஹைட்டுக்கு. ஸோ வந்து நான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் ரொம்ப பெரிய மேக்கப்லாம் சிம்பிள் கெட் ரெடி வித் மீ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஐ வாண்ட் டெல் யூ கைஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்னா ரொம்ப கொஞ்சம் நெஞ்சம் இம்பார்ட்டண்ட் இல்லை, ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி ஓகே 2022 ஸ்டார்ட் ஆகுதுல, எனக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி நான் எப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஒரு சில சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க. எனக்கு வந்து சின்ன பசங்க இப்போ வந்து லைக் க்ரோயிங் சைல்ட்ஸ் லைக் என்ன சொல்கிறது ஒரு 13 ஏஜ்லேருந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13 வயசுலேருந்து ஒரு 13 எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு யங் யூத்ஸ் வந்து க்ரோ ஆகிற விதம் வந்து நல்லபடியாக இருக்கணும். நான் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நல்ல விஷயத்தை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஒரு விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக ஓகே சொல்கிறாங்க ஓகேடும் அப்படின்னு இருக்கலாம். இல்லை இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒருத்தவங்க ஜெயிச்சாங்கன்னா, ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை அவங்க அடையிறாங்க, ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துக்கு அவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அவனுக்கு அது ஈஸியாக கிடச்சிருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக ஜஸ்ட் லைக் தட்னு ஃபஸ்ட்டு சொல்கிறத ஸ்டாப் பண்ணணும். இது என்னோடய வீடியோ பெரியவங்க பார்க்குறதா இருந்தால் கூட சரி,
ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்காங்க பின்னாடி பேசுகிறவங்க அவங்கள இருக்காங்க, அவங்களுக்கு கூட சொல்லணுன்னு இருக்கேன். ஏன்னா இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, இது ஒரு நியூ விஷயமா இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், ஒருத்தன் ஜெயிக்கிறானா, ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அவனுக்கு ஈஸியாக கிடச்சிக்கும். அவனுக்கு என்னப்பா ஈஸியாக கிடச்சிக்கும், அவன் பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பான், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஒருத்தன் பார்த்து வந்து பொறாமப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து அவன் மட்டும் அதை வச்சுருக்கானே, ஓ போட்டி இருக்கலாம், பட் பொறாமப்படக்கூடாதுன்றது வந்து செகண்ட் திங். போட்டி இருக்கலாம், ஓகே அவன் படிக்கிறான், நம்மளும் படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும். அவன் படிக்கிறானே, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் படிக்கிறான். போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது, இது செகண்ட் திங். அண்ட் தென் வந்து ஒருத்தனோட பேக்ரவுண்ட் தெரியாமலே அவனை பற்றி பின்னாடி பேசக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நான் 24/7 நான் வந்து யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறீங்க 24/7 பார்க்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் 24/7 சிரிச்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதெல்லாம், நான் இப்போலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ, நான் வந்து என்ன பண்ணாலும் வந்து செம்மையாக பண்ணுறேன்ப்பா. நிறைய பேர் சொல்கிறதுனா நீங்கள் நல்லா வந்து எப்படி நீங்கள் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, டெய்லியும் இப்படி ஹாப்பியாக, நாட் அட் ஆல். எனக்குன்னு லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து 18 வயசில் அந்த யூடியூப் ஆரம்பித்தேன். பார்க்குறவங்க நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா, இவங்க நல்லா இருக்காங்க அப்படி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னப்பா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியாது. எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது பின்னாடி. நான் வந்து எனக்கு இப்போ ஒரு 19 இயர்ஸ் ஆகுது, நான் சின்ன பொண்ணாக இருக்கலாம், பட் எனக்கு பின்னாடி 1008 பிரச்சனை இருக்குது. அதனால் ஒருத்தனை பார்த்த உடனே இவனுக்கு என்னப்பா, இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு என்னப்பா, இவளுக்கு என்ன, இவன் நல்லா தான் இருக்கா, நல்லா லைஃப் லீட் பண்ணுறா, ஸ்ட்ரகிளே இல்லாமல், அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஒருத்தவங்க பார்த்து அப்படி யோசிக்காதீங்க, ஒருத்தவங்க பார்த்து அப்படி பேசாதீங்க. நான் அவங்க சொன்ன 3 விஷயம் எந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எந்த க்ரோயிங் பர்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பார்த்து உடனே ஜட்ஜ் பண்ணிடாது. அவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், அவங்கள பழகி அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ஜட்ஜ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பின்னாடி பேசக்கூடாது. ஒருத்தவங்களோட ஃபுல் திங் தெரியாமல், ஒருத்தவங்களோட ஃபுல் ஸ்டோரி தெரியாமல் நீங்கள் பின்னாடி பேசக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். 4th திங் நான் சொல்கிறது பெரிய விஷயம். ஒருத்தவங்களை பற்றி தெரியாது, அவங்க லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு தெரியாமலே நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது. மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது, இவனுக்கு என்ன ஈஸியாக கிடச்சிருக்கும் அப்படிலாம் பேசுகிறது வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் தென் ஒரு விஷயம், எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜ் இருந்தது என்னென்னா வந்து, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் சொன்னால் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து 24/7 படிச்சுட்டே தான் இருக்கிறோமா? எங்கள் ஃபீல்டு அது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைஃப் சேவிங் ஃபீல்டு, மற்ற ஃபீல்டு எப்படின்னு தெரியல, பட் இது லைஃப் சேவிங் ஃபீல்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் எப்போ படிக்கணும்னு, நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பாய்ஸ் பார்த்தேன், ஆக்சுவலி அவங்க என்னோடய ஃபாலோவர் கூட கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் என்னோட யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க லெத்தார்ஜிக், உங்களுக்கு தெரியுமா நான் லெத்தார்ஜிக்காக இருக்கேன். நான் வந்து லெத்தார்ஜிக்காக வந்து படிக்காமல் 24/7 படிக்காமல் வீட்டில் ஜாலியாக சுற்றி எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போது எனக்கு January 4 வந்து எக்ஸாம் இருக்குது. நான் இந்த வீடியோ பண்ணி நான் படிக்க வைக்கணும், எனக்கு வேலை இருக்குது, ஆகிட்டு வேலை. ஐ நோ வாட் ஐம் டூயிங். ஓகே, அதனால் வந்து மற்ற விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். மற்ற விஷயத்தில் வந்து மூக்கு நுழைக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் என் கூடயே இருக்கீங்க, நீங்கள் அண்ணனோ என் தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ என் கூடயே இருக்கீங்க, என் பார்த்துட்டே இருக்கீங்க, படிக்கவே இல்லைன்னா ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே. நீங்கள் யாருமே எனக்கு தெரியல, நீங்கள் எங்கே இருக்கீங்க கூட தெரியல, நீங்கள் யார் என்னன்னு கூட தெரியல, என் ஃபாலோவர் கூட கிடையாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் வேலை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்ல. ஃபஸ்ட் நீங்கள் யார் எனக்கு தயவுசெய்து அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. நான் வந்து சரி ஓகே, இது வந்து பர்சனலாக பேசணும், அவங்ககிட்ட வார்னிங் கொடுக்குறோம், நம்ம வந்து எல்லார்ட்டும் சொல்லுவோம், ஓகே சொல்லணும். எனக்கு வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயம் வந்து யாரையும் நீங்கள் வந்து சொல்லாதீங்க, ஓகேவா? அது அவங்களோட டேலண்ட், அவங்களோட இஷ்டம். இது என்னோட டேலண்ட். நான் பாடுறது, ஆடுறது, படிக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது என்னோட டேலண்ட். நான் காட்டுவேன் உலகத்துக்கு. அது சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணலன்னு கம்முன்னு போயிட்டே இருங்க. சப்போர்ட் வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு எதாவது பேசணும் அவசியமே கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலையா போடுங்க, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா சொல்கிறேன். இது வந்து சொல்லணும் ரொம்ப நாள் இருந்தேன். 2 நாள் முன்னாடி வந்து அந்த மெசேஜ் பார்த்தேன். சரி, அப்புறம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. யார் இவங்க, எனக்கு யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து அது ரொம்ப நேரம் வந்து பேசியிருப்பேன்.
இப்போ வந்து நம்ம மஸ்காரா போடுவோம். மஸ்காரா இப்போ வந்து அந்த ஆக்சுவலி இந்த டூல் வச்சு பண்ணுறோம். யாருக்காவது பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் பண்ண வேண்டாம். நான் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி பழகிடுச்சு. நான் வந்து மஸ்காரா போடலன்னா கூட இந்த டூல் வச்சு லைக் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படியே கொஞ்சம் லேஷஸ் பெருசாக மாதிரி தெரியும். நான் வந்து மஸ்காரா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன் வெளியே எங்கேயும் போனால். என் மேக்கப் பண்ணுறது பெருசே கிடையாது. ரொம்ப காமெடி கெட் ரெடி வித் மீ வெரி செம்ம காமெடியான ஒரு கெட் ரெடி வித் மீ என்னோட பண்ணுறேன். நல்லா இருக்கிறது. ஐலைனாக போடுவோம். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். யாரெல்லாம் என்னோட பின்னாடி பேசுகிறாங்க, யாரெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னோட பின்னாடி பேசுகிறாங்க, யாரெல்லாம் வந்து லைக் நார்மலாகவே வந்து ஒரு சிலர் க்ரோ ஆனாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க வளர்ந்தாலே அவங்கள வந்து பொறாமப்படுறது ஃபர்ஸ்ட் டைம். வந்து நம்ம அவங்க பற்றி பின்னாடி பேசுகிறது எனக்கு சுத்தமாக அந்த விஷயம் பிடிக்குமா? எப்படி அது வந்து வருது? இப்போ நான்லாம் யாரோ வளர்றாங்க என் கண்முன்னே வளர்னா ஐ வில் பி ஹாப்பி ஃபார் தம். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு என் கூடலாம் வந்து என் கூடலாம் வந்து ஒரு சிலர் இருந்தாங்க. ஆக்சுவலி சொல்லணும், யார் பேரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து வளர்கிறாங்க ஆனால் எனக்கு சொல்ல மாட்டுறாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா, நானும் ஒரு விஷயம் செய்யும்போது ஐ பி லைக் ஓ மை காட், நான் ஒரு விஷயம் செய்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், லைக் நான் வந்து நீங்கள் எனக்கு எனக்கு லைஃப் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு போய் ஐ வில் டெல் தெம், ஓகே நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் லைஃப்பில், எனக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு ஆப்ஷனாக வைக்கல, நான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐ வில் டெல் தெம் இமீடியட்லி. நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இமீடியட்டாக சொல்லுவேன். பட் ஒரு சில பர்சன் அப்படி இருக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அது வந்து ரொம்ப அது ஒரு பேடான திங் actually this video will be a slipper shot for people who are talking behind and people who are like doing such nonsense things. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து என்னோட பேபி லிப்ஸோட ரெட் கலர். அது வந்து டிண்டாக போடலாமா, இல்லை என்னோடய பிங்க் கலரை வந்து நான் வந்து சீப் டிண்டாக போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இது வந்து லாக்மேல இது வாயின் வேண்டாம். லாக்மேல இந்த கலர் இருக்குது. இந்த கலர் வந்து லாக்மேல வந்து பேர் மினிமம் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது. பேர் மினிமம் 47M அப்படின்னு சொல்லி. ஸோ லாக்மேல நைக்கால பேர் மினிமம் 47Mன்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. அது பிங்க் கலரில் இருக்கும் சேமையா. அதுதான் இப்போ நான் டிண்டாக போட போகிறேன். சிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஆனபில்லால ஒரு டாய் மாதிரி இருக்கிறேன் நான் இப்போது. எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் போடவே தெரியாது. எவ்வளோ பண்ணாலும் போட தெரியாது, எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் போட தெரியாது. எனக்கு போடும் வர்றது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் வந்து என்னோடய டான்ஸ் கிளாஸ்லாம் போடுவேன். லைக் டான்ஸ் லைக் பரதநாட்டியம் வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ணும்போது போடுவேன். அது வந்து பெருசாக தெரியாது. பர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியாது பெருசாக போடுற மாதிரி. ஏன்னா வேற ஒருத்தவங்களுக்கும் போட்டு விடுவாங்க. பட் நானே எடுத்து ஃபவுண்டேஷன் கடுப்பாடானது. இப்போது வந்து லிப் பாம் போட்டுக்கோங்க.
என்ன பண்ணுங்கள், லைட்டாக கிளாத் வச்சு பண்ணிடுங்க. ஏன்னா ஓவராக க்ரீமியாக அந்த லிப் மேட் பண்ணும்போது அதுவும் ஒரு மாதிரி கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்கிட்டே முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 2K ஆன் இன்ஸ்டாகிராம்லாம் அது ரொம்ப ஈஸி அப்படின்னு. 2K வாங்குறது ஈஸி, அப்புறம் அந்த யூடியூப் நடத்துறது ஈஸி, யூடியூப் பண்ணுறது ஈஸி, மானிட்டைஸ் ஆகிறது ஈஸி, 1Kலாம் கிடைக்கிறது ஈஸி அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சவாசே போகிறோம். ஸோ யார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இப்படிலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து பேசுகிறது ஈஸி எல்லாமே. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த இடத்துலேருந்து பேசுகிறது ஈஸி எல்லாமே. பட் நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ளாய் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் வந்து போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல நீங்கள் நின்று இந்த விஷயத்த வந்து லைக் வளர்த்தி வரும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அங்கே நின்று பேசுகிறது ஈஸி, இங்கேருந்து வளர்கிறது தான் கஷ்டம். ஸோ அதை யோசித்து பேசும்போது யோசித்து பேசுங்க. இஷ்டத்துக்கு பேசுவானா நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அதான் உண்மை. ஆக்சுவலி எனக்கு லியோ பியர்ஸிங் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி இந்தளவுக்கு அழகாக வரும்னே. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லவா, என்னோட மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. கெட் ரெடி வித் மீ. 5 minutes later. ஸோ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஞாபகம் இருக்கும். நான் என்னெல்லாம் சொன்னேன், லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் விஷயத்த பண்ணால் நான் சொன்ன விஷயத்த பண்ணாலே வந்து லைஃப் நல்லபடியாக போகும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து பொறாமப்படாதீங்க, ஒருத்தவங்க வந்து பின்னாடி பேசாதீங்க, ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட லைஃப் ஸ்டோரி தெரியாமல் அவங்கள பற்றி ஈஸியாக பேசிடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா என் கீழே வந்து என்னை யூடியூப்பில் பார்க்குற நிறைய சின்ன பசங்க, நிறைய வந்து க்ரோயிங் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மெயின் விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த வாட்டி ஒரு காலேஜ் போவீங்க, அப்புறம் நீங்கள் ஒரு நிலைமைக்கு போவீங்க, அதனால் சொல்லுவோம் நீங்களும் க்ரோ ஆகிட்டே போவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிய வேண்டிய விஷயம். யா அண்ட் தென் வந்து அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நல்லபடியாக போகணுன்னு சொல்லி நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன்.